சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி குருமா பண்ணலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைஞ்சது இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 4-5 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இந்த டிஷ்ஷோட ஹீரோவே தக்காளி தான். ஸோ தக்காளியை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வணங்குறதுக்கு உப்பு சேர்த்து லிட் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததும் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதியும் உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் சிம்மில் 1 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. கடைசியாக மல்லித்தலை தூவுனா சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி குருமா ரெடி. இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.